நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடியினாலே காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் என்று நம் வேதத்தை வாசிக்கும் போது அறிந்து கொள்கிறோம். அப்போ இந்த காலம் என்பது நமக்காக நிற்காது, அது சக்கரம் போல ஓடிக்கொண்டே இருக்கும். ஒரு நிமிஷம் நில்லுங்கப்பா அப்படின்னு ஒருத்தர் நிற்க சொல்லலாம். டைமை பார்த்து ஒரு நிமிஷம் நிற்க சொல்ல முடியுமா? முடியவே செய்யாது. டைம், காலம் பொன் போன்றது அப்படின்னு நம்ம வாசிச்சிருக்கோம். அதே போல தான் இந்த பிரசங்கி என்ன சொல்லுகிறார் என்றால், ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு, அந்தந்த காலங்களில் அதை தான் செஞ்சிடணும் அப்படின்ற சொல்கிறார். அதாவது பிரசங்கி 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்துக்கு கீழே இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு என்பதாய் சொல்லியிருக்கிறார். அது ஒரு நடுவதற்கு ஒரு காலம், அதை நட்டதை பிடுங்குவதற்கு ஒரு காலம். நமக்கு நல்ல சீதோஷ்ண நிலைமைகள் வரும் பொழுது, அதாவது மாரி காலம், கோடை காலம் வரும் இல்லையா, அந்த நாட்களில் சரியாக அந்த வயலை என்ன செய்வாங்க, அவங்க உழுது அதை நடுவார்கள். அந்த கோடை காலம், அறுப்பு காலம் வரும்பொழுது சரியான நேரத்தில் அதை அறுத்துருவாங்க. மழை வருவதற்கு முன்பாக அதை அறுத்து விடுவார்கள். அப்போ அந்த காரியம் நல்லபடியாய் முடியும். இல்லை என்றால் அது நெற்கதிர்களெல்லாம் மண்ணோடு மண் ஒட்டி வீணாய் போய்விடும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம். அந்தந்த காலத்தை தவற விட்டால் அதில் அவருடைய லாபங்கள் நமக்கு கிடைக்காமல் போகும், அதில் அவருடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்காமல் போகும். ஸோ அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, காலத்தை தவற விடாதீர்கள். இதுதான் இந்த பிரசங்கியோட கூற்றாக இருக்கிறது. இங்கே பிரசங்கி 3ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். இப்படித்தான் நடக்கும் என்று ஒருவரால் என்ன செய்ய முடியாது, கணிக்க முடியாத அளவுக்கு ஆண்டவர் அவருடைய கைகளில் பிடிகளை வைத்திருக்கிறார், மனிதனுடைய முடிவை வைத்திருக்கிறார், மனிதனுடைய எண்ணங்களை வைத்திருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே மனிதனால் சிந்திக்க முடியாது. ஆண்டவருடைய வருகையோ ஆண்டவருடைய முடிவையோ மனிதனுடைய இறப்பையோ அவனால் கணிக்கவே முடியாது. எவ்வளவு பெரிய விஞ்ஞானி வந்தால் இந்த மனிதன் இத்தனை தேதி இத்தனை மணி நேரத்தில் இறந்து போவான் என்று சொல்ல முடியாது. காரணம், என் காலங்கள் அவருடைய கரங்களில் இருக்கிறது என்று பக்தன் சொல்லுகிறார். என்னுடைய காலங்கள் அவருடைய கரங்களிலே இருக்கிறது. அவர் நினைச்சா மட்டும்தான் என் காலத்தை மாற்ற முடியும். என்னுடைய ஜாதகம் என்னை மாற்றி விடாது, என்னுடைய கைரகை என்னை மாற்றி விடாது. ஆண்டவர் நினைத்தால் மட்டும், என்னை படைத்தவர் நினைத்தால் மட்டும்தான் என் நேரத்தையும் என்னுடைய சமயத்தையும் காலத்தையும் மாற்ற முடியும். யோபுவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கலாம். யோபுவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், மனிதன் செத்தபின் பிழைப்பானோ? மனுஷன் செத்தபின் பிழைப்பானோ? ஒரே வார்த்தை அவர் சொல்லிட்டார். நீ உயிரோடு இருக்கிற வரையில தான் நீ என்ன செய்ய முடியும், ஏதாவது ஒன்று நீ செய்ய முடியும். ஏனென்றால் ஆவி, ஆத்மா, சரீரம் இந்த மூன்றும் இணைந்தால் மாத்திரமே இந்த பூமியில் ஒரு மனுஷன் எதையாவது ஒன்று செய்ய முடியும். பிறருக்கு உதவ முடியும், வேலை செய்து சாப்பிட முடியும், இல்லை என்றால் ஒரு வயலை கொள்ள முடியும், அதில் ஏதாவது ஒரு பயிரிட முடியும். எதையோ ஒன்றை செய்ய வேண்டும் என்றால் ஆவி, ஆத்மா, சரீரம் இணைய வேண்டும். ஆண்டவர் இந்த சரீரமாகிய களிமண்ணை உருவாக்கி அதனுடைய நாசியிலே அவருடைய ஜீவ சுவாசத்தை ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாக மாறினான் என்று வேதம் சொல்லுகிறது. ஜீவாத்மா மாறின உடனே இவன் என்ன பண்ற, சாதாரண மண், இந்த மண் ஜீவ ஆத்மா கிடைச்ச உடனே சுறுசுறுப்பாக தன்னுடைய வேலைகள்லாம் செய்ய ஆரம்பித்தது. அது வரைக்கும் எங்கே கிடந்துச்சு, மண்ணில் கிடந்துச்சு. இப்போ நம்ம மண் நம்ம மேலே படாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். முத்தத்தில் பிள்ளைகளுக்கு காலில் மண் படக்கூடாது, சிமெண்ட்டை போடு. ரோட்டில் மண் படக்கூடாது, சிமெண்ட்டை போடு. ஆனால் நம்ம யாரு, அது நமக்கு தெரியலையே. இந்த மண்ணுக்கு புரியலையே நான் மண்ணுக்குரியவன் என்று. இந்த மண் மண்ணுக்குரியவன், அந்த ஆத்மாவோ விண்ணுக்குரியது. ஆகவேதான் ஆத்மாவை நஷ்டப்படுத்தி விடாதீங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆத்மா பாரத்தோடு சொன்னார். ஆகவே 2 கண்ணோடு நீ பாதாளத்துக்கு போறதை விட ஒரு கண்ணோடு நீ பரலோகத்துக்கு வா என்று அவர் கெஞ்சினார். நீ எல்லாம் உடல் சுகமெல்லாம் பெற்றுக்கிட்டு நல்ல அழகான கட்டுடலை வைத்துக்கொண்டு நல்ல ஆரோக்கியமாக வாழ்ந்து நீ மண்ணுக்கு போறதை விட நீ என்ன செய்யலாம், கண்ணே இல்லாம நீ பரலோகத்துக்கு வந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா அங்க உனக்கு கண்ணு தெரியும், ஏன்னா அங்க வரக்கூடியது ஆத்மா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலத்தையும் நேரத்தையும் ஆண்டவர் நேர்த்தியாக வைத்திருக்கிறார். நாம் நினைத்தால் கூட சில நேரங்களில் நம்முடைய உயிரை மாய்த்து விட முடியாது. நாம் நினைத்தால் கூட முடியாது. இன்ன நேரத்தில் இன்ன டைமில் இன்ன நேரத்தில் சாவன்னு நினைச்சு நீங்கள் பிளான் பண்ணி சாவன்னு நினைச்சா கூட செத்துற முடியாது. ஆண்டவர் உங்கள் டைமை என்ன செய்யணும், மாற்றணும். அப்பந்தான் நீங்கள் முடியும். தற்கொலைகளை பார்க்குறோம், போட்டான் செத்தான்ட்டு அவன் பிளானே பண்ணியிருக்க மாட்டான். அவன் டைம் முடிஞ்சிச்சு,
அவனுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிந்திருக்கும். ஆகவே என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். மனுஷன் செத்த பின் பிழைக்க மாட்டான். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, வாழ்க்கையில போராட்டங்கள் உண்டு, ஆனால் அதற்கு முடிவு உண்டு. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். போராட்டம் உண்டு, ஆனால் முடிவு உண்டு. இந்த ஒவ்வொரு நிமிடமும் கடந்து போகக்கூடிய ஒன்று. இன்னைக்கு நல்லா இருக்கிறேன், என்ன அசைக்க முடியாதுன்னு சொல்லுகிறவன் நாளைக்கு அசைக்கப்பட்டு போவான். இன்னைக்கு நான் அசைக்கப்பட்டு இருக்கிறேன், நான் நாளைக்கு என்ன செய்ய போகிறேன்னு சொல்றவன் உறுதியாக்கப்படுவான். ஏனென்றால் ஒன்றுமில்லாமல் ஒரு செடி உறுதி இல்லாமல் மனிதனுடைய கால்களை மிதிபட்டு வாழ்ந்து சில நாட்கள் சென்று நீங்கள் பார்க்கும் பொழுது ஓங்கி வளர்ந்த மரமாய் நிற்கிறதை நீ பார்க்க முடியும். எத்தனை மிதிகளை பட்டிருக்கிறோம், எத்தனை மிதிகளை பட்டு வளருவான்னு யாரும் நினைத்து பார்த்திருப்பார்களா? சிறு பிள்ளைகள் வரை அந்த செடியை சீண்டி இருக்கும். ஆடு மாடுகள் கூட அவைகளை கடித்திருக்கும். இதையெல்லாம் தாண்டி அது ஒரு மரமாக நிற்கும் பொழுது எல்லாரும் அதை பாராட்டுவார்கள். ஆஹா, என்ன அருமையான ஒரு நிழல் கொடுக்கிறது, எவ்வளவு அழகா குளிமையா இருக்கிறது என்று சொல்லி. அது வரைக்கும் பாடுகள் நம்மளை துரத்தி கொண்டிருந்தால் பயந்து போகாதிருங்கள். இந்த உலகம் முடிவை என்ன செய்யும்? பாராட்டும். முயற்சியை ஒருபோதும் பாராட்டாது. இவன் வீணா பிரயாசப்படுறான், தேவையில்லாத பணத்தை செலவழிக்கிறான், தேவையில்லாத இன்வெஸ்ட் பண்றான், தேவையில்லாத முயற்சிகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறான். தாமஸ் ஆல்வா எடிசன் என்பதை குறித்து நீங்கள் படித்திருப்பீர்கள் பாட புத்தகங்களிலே. தாமஸ் ஆல்வா எடிசன் என்பவர் சாதாரண ஒரு மனிதன். இவர் படிப்பு இவருக்கும் சம்பந்தம் கிடையாது, படிப்பு மண்டையில் ஏறாது. ஆனால் மெக்கானிசம் எதையாவது ஒன்றை கண்டுபிடிக்கணும் என்பதை குறித்த ஆர்வம் இவருக்கு இருந்து கொண்டே இருக்குமா. வீட்டில் இருந்து கொண்டு எதையாவது ஒன்றை சரி பண்ணி கொண்டே இருப்பாராம். வீட்டில் உள்ளவங்க எல்லாம் திட்டுவாங்களாம், என்னையா பண்ணி கொண்டிருக்க பைத்தியக்காரா என்று சொல்வார்களாம். திருமணமும் ஆகி மனைவியும் சொல்வார்களாம், இவனுக்கு ஏதோ ஆகிவிட்டது என்று சொல்லி எதையாவது ஒன்றை கண்டுபிடிக்கிறதுல ரொம்ப மும்முரமா இருந்து கொண்டிருப்பாராம். இப்படியே பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிருக்காரு. ஆனா அவருடைய முயற்சியை, அவருடைய எல்லா முயற்சிகளையும் ஒருவரும் பாராட்டலையாம். பைத்தியக்காரன் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி திட்டதான் செய்தார்களாம். ஒரு முறை இந்த பல்பு, இந்த மின்சாரத்தை கண்டுபிடிச்சு எரிய வைக்கிறதுக்கு மிகவும் முயற்சி எடுத்திருக்கிறார். அவர் வெளிச்சத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு மிகவும் முயற்சி எடுத்திருக்கிறார். சுமார் 1000க்கு மேல முறை முயற்சி எடுத்தார் என்று அங்க வரலாறு சொல்லுகிறது. 1000 முறைக்கு மேல எடுக்கும்போது வீட்டில் சொன்னாங்களா, ஓ ஏதாவது வேலைக்கு போனால் ஏதாவது வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு வழி கிடைக்கும். இப்படி உட்காந்து என்னத்தையோ பண்ணிட்டு இருக்கையா, என்ன பண்றேன்னு தெரியல. இல்லையா, நான் உலகத்துக்கு வெளிச்சம் கொண்டு வர ட்ரை பண்றேன், நீயாவது வெளிச்சம் கொண்டு வீட்டுக்கு மேலே சாப்பாடு கொண்டுறதுக்கு ட்ரை பண்ணு சொல்லி அப்படியெல்லாம் பேசியிருப்பாங்க. அந்த அளவுக்கு அவருக்கு வறுமை, கஷ்டம், அது கண்டுபிடிப்புகளை, பொருட்களை வாங்குவதற்கு ஒரு பணங்கள் கிடையாது. ஏனென்றால் முயற்சி செய்யும்போது யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, உதவி செய்யவும் வரமாட்டாங்க, ஊக்குவிக்கவும் வரமாட்டாங்க. அன்றைக்கு இருந்த ஆல்வா எடிசனுக்கும் அதே பிரச்சனை தான். ஒரு நாள் அந்த 1000 தாண்டி ஒரு நாள் இவருடைய முயற்சிக்கு வெற்றி கிடைத்தது. அல்லேலூயா. இன்றைக்கு நாமெல்லாம் இரவு நேரங்களில் வெளிச்சத்தில் உட்கார்ந்து இருக்கோமே, இந்த வெளிச்சத்தை பார்த்த உடனே நினைவுக்கு வருகிறவர் தாமஸ் ஆல்வா எடிசன். உலகம் முழுவதும் இன்னைக்கு மின் ஒளிகளால மின்னிக் கொண்டிருக்கிறது என்றால் இதற்கு பின்னணியில 1000 முறைக்கு மேல முயற்சி செய்த ஒரு சாதாரண ஒரு மனிதனுடைய முயற்சியினாலே மாத்திருந்தான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, போராட்டம் இல்லாமல் வெற்றி கிடையவே கிடையாது. வெற்றி பெற்ற அடுத்த நிமிடம் இவர் ஒரு விஞ்ஞானி என்று உலகம் சொன்னது, பாராட்டினது. வாரவம் போறவன் அவருக்கு பட்டம் சுட்டி கொண்டிருந்தான், அது வரைக்கும் திட்டிக் கொண்டிருந்தான். இப்பொழுது பட்டம் சுட்டி அவனை பதவி கொடுத்து அழகு பார்க்க ஆரம்பித்து விட்டான். அவர் சொல்கிறார், கடவுள் இருக்கிறார் என்பதை. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆகவே முயற்சிகளுக்கு எப்பொழுதும் வெற்றி உண்டு, முயலாமைக்கு வெற்றி இல்லை. நீங்கள் அதை மனதில் வைத்துக்கொண்டு, அதற்கு ஒரு முக்கிய காரணம் இந்த யோபுவும் கூட. அவர் சொல்லுகிறாரு, மனுஷன் செத்தபின் பிழைப்பானோ, உயிர் இருக்கிற வரைக்கும் போராட முடியும். அப்படி சொல்லிட்டு சொல்றாரு, எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன் சொல்லி. அவரு சாவ நினைக்கல, ஓட நினைக்கல, ஒளிய நினைக்கல. எனக்கு ஒரு நேரம் ஒன்று குறிக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு ஒரு காலம் குறிக்கப்பட்டிருக்கிறது, அந்த நாள் வரைக்கும் நான் காத்திருப்பேன்னு சொல்றாரு. எத்தனை பேர் காத்திருக்கிறீங்க? ஒரு வாரம் நடக்கலைன்னா ஓடோடி இன்னொரு ஜோசியம் பார்க்க போய் விடுகிறோம், எனக்கு என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொல்லி. அது பேய் சொன்னாலும் பரவாயில்ல, நாய் சொன்னாலும் பரவாயில்ல, எது சொன்னாலும் நாம் கேட்போம். சொல்லுகிறவன் யாருன்னும் கவலை இல்லை. காத்திருப்பதில்லை. முயற்சிக்கு வெற்றி உண்டு,
காத்திருப்பதற்கு பலன் கிடைக்கும். ஸோ இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். யோபு 7வது அதிகாரம் 1ஆம் வசனம். பூமியில் போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவா, அவன் நாட்கள் ஒரு கூலிக்கார நாட்களை போல் இருக்கிறதல்லவோ. பூமியில போராடுவதற்கு மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ. நீ போராடாம வெற்றி பெற்றால் அது வெற்றி அல்ல, அது பரிசு, அது ஒரு கிஃப்டா கிடைச்சதா இருக்கும். வெற்றி என்பது அப்படி கிடையாது. போராடி வாங்குவதுதான் வெற்றி. அதற்கு மதிப்பு அதிகம். அது சிறியதோ பெரியதோ போராட வேண்டும். வாழ்க்கையில் போராட வேண்டும். போராட விரும்பாதவன் சோம்பேறி. இன்னைக்கு ஒரு மிலிட்டரி ஆபீசர் ஆக வேண்டும் என்றால் சில மாதங்கள் அவர் பயிற்சி எடுக்க வேண்டுவர். அந்த பயிற்சிகளில் எல்லாம் அவர் வெற்றி பெற வேண்டும். சாதாரண ஒரு போலீஸில் சேரணும்னா அவர் சில பயிற்சியில் வெற்றி பெறணும், சில போட்டிகள் அவர் வெற்றி பெறணும். அப்படின்னா தான் அவர் என்ன செய்ய முடியும். சொல்லுவாங்க, உழுக்கெடுத்துட்டாங்கப்பா, நடு வெயிலில் நிற்க வச்சுட்டாங்கப்பா, நடு வெயிலில் ஓட வச்சுட்டாங்கப்பா, கயரில் ஏற வச்சுட்டாங்கப்பா, கம்பியில் ஏற வச்சுட்டாங்கப்பா, ஜம்ப் பண்ண வச்சாங்கப்பா, நான் எல்லாத்துலையும் வெற்றி பெற்றேன், இன்றைக்கு நான் ஒரு அதிகாரியாக நிற்கிறேன்னு சொல்லுவார். அவரை பார்க்கும்போது அப்படியெல்லாம் ஜம்ப் பண்ண ஒரு மாதிரி எப்போ தெரியும். இப்போ அவர் ஜம்முன்னு நிற்பார். அன்னைக்கு அப்படி இருந்திருப்பாரு, உடம்பெல்லாம் ஸ்லிம் ஆட்டு. அப்படி இப்போ எப்படி இருக்கார் பாருங்க. ஒவ்வொரு அதிகாரிகளையும் பாருங்க, எல்லாரும் அப்படி இருக்காங்க நிறைய மாதமாக. என்ன சொல்லுகிறேன் என்றால், பட்ட பாடுகள் கஷ்டங்களுக்கு பலன் கிடைத்து விட்டது. இனி அவங்க ஓட வேண்டியதில்லை, சாட வேண்டியதில்லை. இப்போ அவங்க உட்கார்ந்து அந்த மகிழ்ச்சியை அனுபவிக்க வேண்டியதுதான் வேலை. அப்போ இங்கே வேதம் சொல்லுகிறது, யோபு சொல்லுகிறார் வேதத்திலே, பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ. யோபு ரொம்ப கஷ்டப்பட்டார். சாதாரண ஒருவர் சொல்லவில்லை. சகலம் சம்பூரமாய் வாழ்ந்து சுகித்தவன் சொல்லுகிறான். போராட ஒரு காலம் உண்டு என்று சொல்லுகிறார். அவர் எப்படி வாழ்ந்தவர் தெரியுமா? என் பாதங்களே நெய்யில் கழுவினேன் என்று சொல்லுகிறார். ஒரு காலங்களில் அப்படி ஒரு நாள் இருந்தது என்று சொல்லுகிறார். என் பாதங்களை எப்படி கழுவினேன்? லக்ஸரியா வாழ்ந்தேன் அப்படி சொல்லுகிறார். பிரசங்கின் புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். அதில் அந்த வசனம் மிகவும் அருமையாக சொல்லப்பட்டிருக்கு. என் பாதங்களை, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. 29ஆம் அதிகாரம், யோபுவின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்து பாருங்களேன். 29:6. என் பாதங்களை நான் நெய்யினால் கழுவினேன், கண்மலைகளில் இருந்து எனக்காக எண்ணெய் நதி போல ஓடி வந்தது. அந்த செல்வ நாட்களின் சீர் இப்போது இருந்தால் நலமாயிருக்கும், நலமாயிருக்கும். என்ன நாட்கள் அது? செல்வ நாட்கள், லக்ஸரியா வாழ்ந்த நாட்கள். சாதாரண ஆள் இல்லை யோபு. அவன் மிகப்பெரிய செல்வந்தன், கால நெய்யினால் கழுவி கொண்டிருந்தவர். இன்றைக்கு அவர் எப்படி இருக்காரு? ஓட்டை எடுத்துக்கொண்டு தன் புண்கள் மேல சாம்பலை அள்ளிக்கொண்டு போட்டு அதன் மேலே அந்த ஓட்டை வைத்து சுரண்டி கொண்டு இருக்கிறார். வேதனை தாங்காமல், அரிப்பு ஊரெல்லாம் தாங்காமல். ஆனால் அவர் எப்படி வாழ்ந்தவர் என்றால், பாதங்களை நெய்யால். பவுல் இதை குறித்து சொல்லுகிறார், நான் வாழ்ந்திருக்கவும் கற்றிருக்கிறேன், தாழ்ந்திருக்கவும் கற்றிருக்கிறேன், எந்த நேரத்தில் மன ரம்யமாயிருக்க கற்றிருக்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். பவுலும் சாதாரணமான ஆள் இல்லை. சில கப்பல்கள் அவருக்கு இருந்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை என்றைக்கு முகமுகமாய் பார்த்தாரோ அன்றைக்கு எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டுவிட்டு அவர் ஊழியத்துக்கு புறப்பட்டு வந்தார். அவருடைய அறிவு, ஞானம், அவருடைய எல்லா திறமையும் அவருக்கு இருந்தது. சிறந்த படிப்பாளி. அந்த நாட்களிலே கமாலியலுக்கு கீழே படிப்பது என்பது சாதாரண விஷயம் இல்லையா. இன்றைக்கெல்லாம் சொல்லுவாங்க, மிகப்பெரிய யூனிவர்சிட்டியில பிள்ளை படிச்சாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. அதே போல சிறந்த ஒரு கல்வி அறிஞர்கிட்ட படித்தவர் அவர். பல மொழிகள் அவருக்கு தெரியும். மிகுந்த திறமைசாலி. இளைஞர்களுக்கு தலைவனாய் இருந்தார். ஒரு கூட்டத்தை நடத்தி கொண்டிருந்தார். அவ்வளவு பெரிய செல்வாக்கு மிகுந்த ஒரு இளைஞன் தான் இந்த பவுல். அவர் சொல்றாரு, இப்போ நான் வாழ்ந்திருக்கவும் கற்றிருக்கிறேன், தாழ்ந்திருக்கவும் கற்றிருக்கிறேன். எந்த இடத்திலும் நான் கட்டிலையும் படுத்துக்குவேன், மெத்தையிலையும் படுத்துக்குவேன், தரையிலையும் படுத்துக்குவேன், எப்படி என்னால் இருக்கிறதுக்கு நான் பழக்கி கொண்டேன் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலமும் நேரமும் உண்டு. உங்களுடைய காலங்கள் வருகிற வரைக்கும், நேரங்கள் வருகிற வரைக்கும் காத்திருங்க, பொறுமையா இருங்க. இங்கே யோபு அதைத்தான் சொல்கிறார், நாட்கள் ஒரு கூலிக்காரன் நாட்களை போல இருக்கிறதல்லவோ. கூலிக்காரன் நாள்னா இத்தனை நாள் சம்பளம், இத்தனை நாளைக்கு இத்தனை ரூபா சம்பளம். அதே போல நாட்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம்.
எபிரேயர் புஸ்தகம் 9வது அதிகாரம், எபிரேயர் 9:27 அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு தடவை தான் மரிக்க முடியும். எத்தனை முறை மரிக்க முடியும் ஒரு மனுஷன்? ஒரு முறை தான் மரிக்க முடியும். அதனால தான் இந்த மரிக்கிற விஷயத்தில் மட்டும் யாரும் ட்ரையல் எடுக்கிறது இல்லை. யாரும் எடுக்கிறதுண்டா? நான் சொல்கிறேன், யாராவது தற்கொலைக்கு முயற்சி பண்ணி தப்பி பிழைச்சி வந்திருப்பான், அவன் லைஃப்பில் தற்கொலைக்கு முயற்சியே பண்ண மாட்டான். அவ்வளவு கொடியது மரணம். மரணத்தை யாரும் விரும்பவே மாட்டாங்க. இன்றைக்கும் உலகத்திலே அதிக பணம் செலவழிப்பது எதற்கென்றால் தன் ஜீவனை காப்பாற்றுவதற்கு மட்டும்தான். எத்தனை கோடினாலும் செலவழிப்பான். 5 பைசா உதவாதவன் கூட கொரோனா காலகட்டத்தில் ஒரு சிலிண்டர் வாங்க 1 கோடி ரூபா வரைக்கும் பேரம் பேசுனது உண்டு. என்ன சிலிண்டர்? ஆக்சிஜன் சிலிண்டருக்கு. அதிலே சென்னையில் ஒரு சேட்டு 27 சிலிண்டரை பதுக்கி வைத்திருந்தார் தன் ஜீவனை காப்பாற்றுவதற்கு. சேட்டுன்னா எல்லாருக்கும் வட்டி கொடுப்பாரு, அநேகருக்கு கடன் உதவி செய்வார். அந்த சேட்டு தான் உயிரை காப்பாற்றுவதற்கு சிலிண்டர் தட்டுப்பாடு வந்த உடனே 27 சிலிண்டரை பதுக்கி வைத்திருந்ததை கண்டுபிடித்தார். கடைசியில் ஒரு சிலிண்டர் 1000 ரூபாய் கிடைக்குமா, 2000 ரூபாய் விற்க கிடைக்குமான்னு சொல்லி என் நண்பர் ஒருத்தர் கேட்டிருக்கார். நான் பதுக்கி வச்சிருந்தேன், பல லட்சம் கொடுத்து வாங்கி வச்சது 1000 ரூபாய்க்கும் கடைசியில் அவர் விற்கலை. ஏன்னா கொரோனா தீர்ந்த டைம் ஆயிடுச்சு. அப்போ தான் தெரிஞ்சிருயோ, மனுஷன் உலகம்ல ஒரு ஆக்சிஜன் கிடைக்காம காத்து கிடந்து கியூவில் இருந்து ஒரு கோடீஸ்வரன் ஆம்புலன்ஸில் செத்து போனான். நீ 27 சிலிண்டரை வச்சிருந்திருக்கியா, நீ எல்லாம் எப்படியா மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க. உயிருக்கு அவ்வளோ விலை கொடுப்பான். ஆண்டவர் தந்த உயிருக்கு விலை மதிப்பே கிடையாது. அதை காப்பாற்ற இந்த உலகம் முழுவதும் இந்த உயிரை காப்பாற்ற எத்தனை கோடியும் செலவழிப்பதற்கு தயாராக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறதாம். ஆகவே காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். யோவான் 16ஆம் அதிகாரம் 21 வாசிக்க கவனிப்போம். யோவான் 16:21. ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கம் அடைகிறாள். பிள்ளை பெற்றவுடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினையாள். என்ன நடக்குது பாருங்க. பிள்ளை வேண்டும் இன்றைக்கு காலகட்டங்களிலே, ஆனால் அந்த பிள்ளை பெறுவதற்கான வழியை பெற்றுக்கொள்வதற்கு நான் தயாரா இல்லைன்னு சொல்லி அநேக பேர் பிள்ளை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். இந்த காலகட்டங்களில் பிள்ளை என்பது ஒரு வரம் என்பதை அறியாமல் இருக்கிறதையும் உணராமல் இருக்கிறதும் இந்த சந்ததி தான். ஒரு பிள்ளை வர வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கும் இமய முதல் குமரி வரைக்கும் ஆன்மீகத்தலம் போகாத இடம் இல்லாமல் மனுஷன் சுற்றி கொண்டிருக்கிறான். ஆனால் நம்முடைய வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, கற்பத்தின் கனி கர்த்தரால் உண்டாகும் சுதந்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது கர்த்தரால் தான். ராகேல் ரெபேக்காள் நினைக்கிறேன், ராகேல் கேட்பா, எனக்கு பிள்ளை கொடும் என்று யாக்கோபிடத்தில் கேட்பார். உடனே யாக்கோப் சொல்வாரு, ஆண்டவர் உன் கற்பத்தை அடைத்திருக்க நான் எப்படி உனக்கு பிள்ளை தர முடியும் என்று சொல்லி. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அப்ப என் வேலைக்காரி மூலமாக எனக்கு ஒரு பிள்ளை பெற்றுக் கொடும் என்று கேட்கிறார். அப்போ கற்பத்தின் கனி கர்த்தரால் ஒரு சுதந்திரம். இங்கே சொல்லப்பட்டிருக்க ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கம் அடைகிறாள். காரணம் வலி. உடம்பில் உள்ள அத்தனை எலும்புகளும் நொறுங்கி போகிற மாதிரி வலிக்கும் என்று சொல்லுகிறார்கள். பிரசவ நேரத்திலே தாங்க முடியாத வலி எடுக்குமா, சாவுக்கு மரண போராட்டம் போல இருக்குமா. சிலர் பிரசவ காலங்களிலே மரித்து போகிறதும் உண்டு. பிள்ளை பெற்ற உடனே பெறுகிற வேளையிலே மரித்து போனவர்கள் உண்டு. அப்படி ஒரு மரண அவஸ்தை தான் பிள்ளை பெறுவது. ஆகவே தான் குழந்தை உண்டாயிருக்கும் போது அவர்களுக்கு உரிய மரியாதையை எல்லாரும் கொடுப்பாங்க. பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு நீங்கள் ரோட்டில் நடந்து போங்க, எவனும் கண்டுக்க மாட்டான். ஆனால் நீங்கள் பிள்ளைத்தாட்சியாக இருக்கும் பொழுது உங்களை எல்லாரும் கனப்படுத்துவார்கள். வாங்கம்மா, உட்காரமா, பிள்ளைத்தாட்சி நிற்காதம்மா, என்ன ஒரு மரியாதை இருக்கும். பார்த்துருக்கீங்களா? ஏனென்றால் அது மிக கொடிய வலி. அதை அறிந்தவர்கள் புரிந்தவர்கள் அதற்குரிய மரியாதை செலுத்துவார்கள். பிள்ளை பெறுவது கடினம். ஆனால் அந்த நிகழ்ச்சி 10 மாதங்கள் சுமந்து அந்த 10ஆம் மாத முடிவிலே கொடிய வேதனைக்கு அப்புறம் பிள்ளை பிறக்கிறது. அந்த குறிக்கப்பட்ட நாளிலே அந்த பிள்ளை பிறக்கிறது. பிள்ளை பிறந்த அடுத்த நிமிஷமே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினையாள் என்று வேதம் சொல்கிறது. கைகளை தட்டி என் பரலோகத்தின் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். கடந்த சில நிமிடங்கள், வினாடிகள் துக்கப்பட்டு கொண்டிருந்த தாய் அடுத்த சில நிமிடங்களிலே அவள் என்ன செய்கிறாள்?
மிகுந்த சந்தோஷம் அடைகிறாள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, குறிக்கப்பட்ட நாள் வரைக்கும் பொறுமையாய் காத்திருப்பீர்களானால் உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும். ஹல்லேலூயா. உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும். அது வரைக்கும் நீங்கள் பார்க்க வேண்டியது அந்த குறிக்கப்பட்ட காலம் வரைக்கும் வேற யாரும் உங்களை காப்பாற்றவே முடியாது, உங்களுக்கு கை கொடுக்க முடியாது. எல்லாருடைய கையும் வெறுங்கையாக்குவார் ஆண்டவர். உனக்கு உதவி செய்ய வருகிறவனும் வெறுங்கையாவான். உன்னை பார்த்து ஓடி போவான், உன்னை விட்டு தூரம் போவான், உன்னை தனிமையாக்குவான். நீ ஒன்றும் அறியாமல் குழம்பி போயிருப்பாய். ஆனால் குறிக்கப்பட்ட நாட்கள் வரும் பொழுது எல்லாரும் வந்து பாராட்டுவார்கள். எடிசன், நீ ஒரு அருமையான கண்டுபிடிப்பை கண்டுபிடித்தாய், உலகத்துக்கு வெளிச்சம் தந்திருக்கிறாய். ஒரு நாடல்ல, 2 நாடல்ல, 3 நாடல்ல, உலக நாடுகளும் இன்றைக்கு எடிசனை கொண்டாடுகிறது. காரணம் அவருடைய முயற்சி, பட்ட பாடுகள், சுமந்த துக்கங்கள், 10 மாதங்கள் சுமந்த துக்கங்கள். இன்றைக்கு ஒரு அழகான பிள்ளையை பெற்றுக் கொடுத்தாயே பாக்கியவதி என்று சொல்லக்கூடிய நாட்கள் வரைக்கும் பொறுமையாக காத்திருக்க வேண்டும், காத்திருக்க வேண்டும். காலம் மிக மிக முக்கியமான ஒன்றாயிருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 28, 29 வாசிக்க கவனிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13, 28, 29. நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அதற்கு அவன், வேண்டாம், களைகளை பிடுங்கும் போது நீங்கள் கோதுமையையும் கூட வேரோட பிடுங்காதபடிக்கு 2ஐயும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். இந்த சம்பவம் உங்களுக்கு நன்கு தெரியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வயல்வெளியோட போயிட்டு இருக்காரு. அங்க ஒரு வயலை பார்க்கும்போது அந்த வயல் பயிரை விட களைகள் மிக உயரமாக இருக்கிறதை கண்டார்கள். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் பார்த்து சீசர் சொல்றாங்க, ஆண்டவரே எங்களை களை நிறைய பிடிச்சிருக்கு, பிடுங்கி போடட்டுமா? சத்துரு வந்து ராத்திரி களைகளை விதைச்சிட்டு போயிருக்கான், ஆகவே இந்த களைகளை பிடுங்கட்டுமா என்று கேட்கிறார்கள். ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா, நீங்க அதை பிடுங்க வேண்டாம். ஏனென்றால் களைகளை நீங்கள் பிடுங்கும் பொழுது கதிர்களும் சேர்ந்து வந்துவிடும், வீணா போயிடும். அதற்கு ஒரு குறிக்கப்பட்ட நாள் இருக்கிறது. அந்த களைகளை நீங்கள் இந்த கதிர் ஆவதற்கு முன்பாக பிடுங்கி இருக்க வேண்டும், கதிர் வருவதற்கு முன்பாக பிடுங்கி இருக்க வேண்டும். இப்ப காலம் சென்று விட்டது, கதிரை விட களைகள் உயரமாக நிற்கிறது. இப்ப நீ பிடுங்கினா கதிர் நஷ்டப்பட்டு போகும், மண்ணிலே சிந்திவிடும், உபயோகமற்றதாய் போய்விடும். நீ இந்த அறுப்பு காலம் மட்டும் நீ வளர விடுங்கள் என்று சொன்னார். அறுப்பு காலம் வரும்பொழுது அறுத்து கதிரை அக்னியிலே பிரித்தெடுத்து போடுவார்கள். இங்கே களையை அக்னியிலே போடுவார்கள், கதிரையோ களஞ்சியத்திலே சேர்ப்பார்கள். அன்றைக்கு நான் மகிழ்ச்சியா இருக்கலாம், ஒரு கதிரும் வீணாய் போகாது. கிறிஸ்துக்குள்ளானவே காலம், அதற்குரிய காலங்கள் அதை செய்ய வேண்டும். நம்ம காலம் தவறி செய்யக்கூடிய ஒவ்வொரு மிஸ்டேக்கும் இன்னைக்கு நம்ம படுகிற பாடுகள் அவைகளிலும் ஒன்றுதான். நம் காலத்திலே செய்யாத சில காரியங்களினால இன்றைக்கு நம்ம கஷ்டப்படுறதுல நம்முடைய மிஸ்டேக்கும் பெரும்பாலும் இருக்கிறது. கஷ்டகாலம் ஒரு பக்கம், நம்முடைய மிஸ்டேக் உள்ள காலங்கள் ஒரு பக்கம் சேர்ந்து மனிதன் அமிழ்ந்து போகத்தக்கதாக பாடுகள் வேதனைகளுக்குள்ளாக கடந்து போய் கொண்டிருக்கிறான். இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போம். யோவான் 7:30. யோவான் 7ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அப்பொழுது இயேசுவை பிடிக்க வகை தேடினார்கள், ஆனாலும் அவருடைய வேலை இன்னும் வராதபடியினாலே ஒருவனும் அவன் மேல் கை போடவில்லை. இது ஒரு முக்கியமான ஒரு சம்பவம். இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நாள் குறிக்கப்பட்டிருந்தது, ஒரு காலம் குறிக்கப்பட்டிருந்தது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வர வேண்டும், இந்த தாவீதின் சந்ததியில் பிறக்க வேண்டும், இத்தனாம் தேதி இத்தனாம் நாள் என்ன செய்ய வேண்டும், நமக்காக அடிக்கப்பட வேண்டும் என்பதை ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக ஆதியிலிருந்தே அந்த வேத புத்தகங்களில் சொல்லப்பட்டிருந்தது. இப்படி ஒருவர் வருவார், அவர் தாமே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்தார் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் உரைக்கப்பட்ட விஷயங்கள் நிறைவேற வேண்டிய காலம் ஒன்று இருக்கிறது. அவர் அடிக்கப்பட கொண்டு போக வேண்டும், அவர் மனிதனுடைய பாவங்களுக்காக சிலுவையை சுமக்க வேண்டும். இப்படி ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது. அதற்கு முன்பாக அவர் பவனி போக வேண்டும், அதுவும் எழுதப்பட்டிருக்கிறது. இவைகள் எல்லாம் இருக்கிறபடினாலே அந்த காலத்துக்கு முன்னாக அவரை கைது செய்ய முடியாது. ஆனால் கைது செய்ய வகை தேடி, குற்றப்படுத்தி வகை தேடி சுற்றித் திரிந்தார்கள் இந்த வேதபாரகர் பரிசேயர்கள் எல்லாம். அந்த சமயத்தில் ஒரு கூட்டத்தில் பேசிக்கொண்டு அல்லது அப்படியே அந்த வழியா வந்து கொண்டிருக்கும் போது சரியான சமயம், இந்த நேரத்தில் இயேசுவை பிடித்து விடலாம் என்று நினைத்த பொழுது அந்த வேலை வராதபடியினாலே ஆண்டவர் அந்த இடத்துல இருந்து யாருக்கும் தெரியாம காணாமல் போய்விட்டார். வேதம் சொல்லுகிறது, அவரை பிடிக்க வகை தேடினார்கள், ஆனாலும் அவருடைய வேலை இன்னும் வராதபடினால ஒருவனும் உண்மையில் கை போடவில்லை. நம்முடைய வேலை வர்றதுக்கு முன்னாடி யாரும் என்ன செய்ய முடியாது, நம்மளை கொலை பண்ணவோ கொல்லவோ முடியவே முடியாது, பயமுறுத்த முடியும். இதோ அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன்னு சொல்லி நமக்கு ஒரு குறிக்கப்பட்ட நாட்கள் இருக்கிறது. அன்றைக்கு நமக்கு வலை வீசினவெல்லாம் வழி விடுவான், ஐயா நீங்க போங்க,
நான் தவறிழைத்து விட்டேன், நீங்க போங்கன்னு சொல்லுவாங்க. அந்த நாள் வரைக்கும் காத்திருங்கள். இயேசு கிறிஸ்து அந்த நாள் வரைக்கும் காத்திருந்தார். அவர் அது வரைக்கும் அமைதியாக பொறுமையாக காத்திருந்தார். ஏளனம் பேசினவர்கள் உண்டு, எதிர்த்து பேசினவன் உண்டு, இஷ்டம் போல பேசினவன் உண்டு. வாய் திறக்கவே இல்லை. யாருக்கு பதில் சொல்லணுமோ அவர்களுக்கு மட்டுமே அவர் பதில் சொன்னார். யார் அவரை நேசித்தார்களோ, யார் அவருடைய போதனையை கேட்டார்களோ, யார் அவரை பின்பற்றினார்களோ அவர்களுக்கு மட்டும் பதில் சொன்னார். மற்றவர்களுக்கு அவர் பதில் சொல்லவே இல்லை. அவர் வேலையை சரியாக முடிக்கும் வரைக்கும் அமைதியாக தன் பவரை வெளிக்காட்டாமல் அமைதியாக போய் கொண்டிருந்தார். நீ தேவனுடைய குமாரனா, அப்படியா இப்படியா என்னெல்லாமோ கேள்விகள் கேட்டாங்க. அமைதியாக போய் கொண்டிருந்தார். வேலைக்காக காத்திருந்தார். வேலைக்காக காத்திருந்தார். கடைசியாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 38ஆம் அதிகாரம். எசேக்கியேல் 38:5. ஏசாயா 38:5. சாரி, ஏசாயா 38ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாயிருக்கிற தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோடு 15 வருடம் கூட்டுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. சாவை வென்றவர்கள் சிலர் உண்டு. அதிலே இந்த எசேக்கியாவும் ஒரு இந்த எசேக்கியா ராஜாவும் ஒருத்தர். இங்கே ஆண்டவர் சொல்லிட்டாரு, எசேக்கியாட்ட போய் சொல்லப்பா, தீர்க்கதரிசியா சொல்றாரு, உனக்கு டைம் முடிந்தது என்று சொல்லிட்டு வானார். இவன் போய் சொல்லிட்டான், எசேக்கியா போறதுக்கு ரெடியாவு அப்படின்னு சொல்லி. போறதுக்கு ரெடியாவா? ஐயா, எனக்கு நிறைய கடமைகள் இருக்கிறது, இப்ப என்ன போக சொல்லிட்டீங்களேன்னு சொல்லி, நான் இப்பதான் ராஜா ஆயிருக்கேன், நீ என்னென்னமோ பண்ண வேண்டியது இருக்கிறது சொல்லி. டைம் முடிஞ்சிட்டுப்பா, ஆண்டவர் உனக்கு போக சொல்லிட்டான்னு சொல்லிட்டு வந்துட்டார். அவர் வெளியே போயிருப்பாரு. இந்த மனுஷன் எசேக்கியா ராஜா செவிர்புறமாய் திரும்பி ஓ என்றால் ஆரம்பித்தார். ஆண்டவரே, எனக்கு டைம் கொடுங்க ஆண்டவரே, எனக்கு டைம் கொடுங்க ஆண்டவரே, எனக்கு காப்பாத்துங்க, எனக்கு வருஷத்தை கூட்டி கொடுங்கன்னு கேட்டார். வருஷத்தை கூட்டி கொடுங்கப்பா, இந்த பேரம் பேத்தி எல்லாம் பார்க்கணும், எனக்கு சில கடமைகள் இருக்கிறது, வருஷத்தை கூட்டி கொடுங்க. கொரோனா காலத்துல அநேகரால் பண்ணப்பட்ட ஜெபம் இது. அநேகருக்கு வருஷத்தை கூட்டி கொடுத்தார். கொரோனா காலத்துல செத்து உயிர் படைத்தவர்கள் இருக்கிறார்கள். அண்ணன் அதுல ஒண்ணு. மரித்த கண்டிஷன் தான், தினமும் துக்க செய்தியாக தான் அங்கிருந்து வரும். எவ்வளவு நேரம் தான் நானும் தேற்றுவது? ஆண்டவரே, மனுஷனுக்கு ஜீவனை கொடுங்கப்பா, அவ்வளவுதான் சொல்ல முடியும். இதுக்கு மேல என்ன சொல்ல முடியும்? ஆண்டவரே, இந்த மனுஷனுக்கு ஜீவனை கொடுங்கப்பா. உன்னை மகிமையை மனுஷன் முழுசா கண்டுட்டு தான் போகணும்னு குடும்பமா கஷ்டப்பட்டாங்க. மருத்துவர் கூட கஷ்டம்தான் அப்படின்ற லெவல்ல சொல்லிட்டாரு. ஆனா ஆண்டவர் என்ன செஞ்சாரு? ஆயுசு நாட்களை நீட்டி கொடுத்துட்டாரு. ஹல்லேலூயா. இனி எழுந்து நடக்க முடியுமா என்ற பலன் இல்ல, ஒரே இருமலாவே இருந்துகிட்டு, கண்டினியூஸா இருமல், பிழைத்தும் பிரயோஜனம் இல்லை போல தெரிகிறது. இனி என்னால ஒன்றும் செய்ய முடியாது பிரதர் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனுக்கு வந்துட்டாரு. இல்ல, நிச்சயமா ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றுவாருன்னு சொன்னோம். ஆண்டவரே, கவலையப்பட எல்லாம் மாற்ற, எல்லா பேர் பார்ட்ஸையும் என் கர்த்தர் உருவாக்குறதுன்னு சொன்னோம். இன்னைக்கு ஜீவனுள்ள சாட்சியாக இன்றைக்கும் இங்க வா அங்கப்பா அதை செய், உங்ககிட்ட என்ன சொன்னேன், கத்தி வேலை வாங்குற அளவுக்கு ஒரு பலனை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிங்களா. நான் சாட்சியோட தான் பேசிட்டு இருக்கேன். நீ எத்தனை பேர் கொரோனா காலத்தில் இந்த எசேக்கியா ஜெபத்தை செய்தார்கள் தெரியுமா? ஆண்டவரே, நாட்களை கூட்டி கொடுங்க என்று சொல்லி கேட்டாங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொன்னாரு, உன் விண்ணப்பத்தை என்ன பண்ணேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் நாட்களோட 15 வருஷம் கூட்டி தரேனார் கர்த்தர். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. 15 வருஷம் கூட்டி தர போறேனாரு. இயேசுக்குள் அன்பானவர்களே, காலத்தை உண்டாக்குனவர் மட்டும்தான் காலத்தை மாற்ற முடியும். வேற யாராலும் இந்த காலத்தை நேரத்தை மாற்ற முடியாது. காலம் பொன் பண்றது, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடினாலே காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோமா? இந்த நல்ல நாளிலையும் கூட ஒவ்வொரு விஷயத்தையும் ஆண்டவர் நேர்த்தியாய் அதனதன் காலங்களிலே நேர்த்தியாய் படைத்திருக்கிறார். நம்முடைய ஆசையும் நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய சிந்தனைகளும் தான் மாறுபடுகிறதே தவிர, இப்படி இருந்திருக்கலாமோ இப்படி இருக்கலாமோ என்று தோணுதே தவிர, ஆண்டவர் எல்லாவற்றையும் நேர்த்தியா வைத்திருக்கிறார். கண்களை மூடு நாம, என் ஆண்டவரே, இந்த சங்கீதக்காரர் சொல்லும்போது சொல்றாரு, என் காலங்கள் உம்முடைய கரங்களில் அல்லவா இருக்கிறது என்று சொல்லுகிறார். இயேசுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய காலங்கள் கை ரேகைகள் அல்ல, நம்முடைய ஜாதகங்கள் அல்ல, மனிதன் குறிக்கிற நாட்களில் அல்ல. நம்முடைய காலங்கள் நம்மை படைத்த ஆண்டவருடைய கைகளில் இருக்கிறது என்று நம்புகிறவர்கள், இந்த வேதங்களை நம்புகிறவர்கள், வேத வசனத்தை நம்புகிறவர்கள், அவருடைய கரத்தில் நம்மளை கொடுப்போமா? அதான் யோபு ஆண்டவர் சொல்லுவாரு, என்னுடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள் என்று சொல்லுவார்.
நாட்கள் வர்ற வர காத்திரு. யோபு சொல்றார், அனுபவசாலி யோபு சொல்றார், எனக்கு குறிக்கப்பட்ட காலம் இருக்கிறது, அது வரைக்கும் நான் காத்திருப்பேன். உன் பாடுகளுக்கும் கஷ்டங்களுக்கும் வேதனைகளுக்கும் ஒரு காலம் இருக்கிறது, அன்றைக்கு அதுக்கு முடிவு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் முயற்சிகளுக்கும் உன்னுடைய விடாமுயற்சியும் ஒரு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ ஓடுனது பிரயாசப்பட்டதும் வீணாவது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏளனங்களும் ஏச்சுக்களும் வேதனைகளை நீ சுமந்து கொண்டாய் அல்லவா? உனக்கு பிறக்க போகிற பிள்ளையினாலே நீ அடுத்த நிமிஷமே உன் வேதனைகளை எல்லாம் மறக்கத்தக்கதாக உனக்கு ஒரு அற்புதத்தை நான் செய்வேன், ஒரு அற்புதத்தை பிறப்பிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி ஆவியிலே நிரம்பி எஸ் ஜீசஸ் ஒரு உயிர் மீட்சியை பெற்றுக் கொள்வோம். நிச்சயம் உங்களால முடியும் ஆண்டவர் சொல்லி நான் நம்புகிறேன். இந்த வேளையிலே இந்த கர்த்தருடைய வார்த்தை ஜீவன் உள்ளதாய் இருக்கிறபடினாலே என் வாழ்க்கையிலே அதை அப்ளை பண்ணுகிறேன். இந்த மாசத்திலே ஒரு மாற்றம், மார்ச் மாசத்திலே ஒரு மாற்றத்தை நீர் தருவீர் என்பதை நான் நம்புகிறேன். சொல்லுகிறவங்க மட்டும் எஸ் ஜீசஸ். எனக்கு குறிக்கப்பட்ட காலம் இந்த வாரமா இருக்கும் ஆண்டவரே, அடுத்த வாரமா இருக்கும் ஆண்டவரே, அடுத்த மாசமா தெரியாது, நான் காத்திருப்பேன், அது வரைக்கும் நான் காத்திருப்பேன், எந்த ஒரு காரியத்தை கலங்க மாட்டேன்னு சொல்லி காத்திருந்து ஜெபிக்க போற சொல்றவங்க ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. தேங்க்யூ ஜீசஸ். இந்த செய்தியை நீர் எனக்கு சொன்னபடி நான் நன்றி. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. காலத்துக்கு அந்தந்த நேரத்தில் அதை செஞ்சிருங்கன்னு சொல்லி ஞானி சொன்னதை நினைவுபடுத்துறோம்ப்பா. ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டியது முயற்சியும் பயிற்சியும் தானே ஒழிய வேறொன்றும் இல்லை. என் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க. என் தேவனால் கூடாததொன்றும் இல்லை, என் தேவனால் கூடாததொன்றும் இல்லை, என் தேவனால் கூடாததொன்றும் இல்லை, என் தேவனால் கூடாததொன்றும் இல்லை. உடைக்கப்பட்ட என்னை உருவாக்கிடக்கூடும், தள்ளப்பட்ட என்னை தலைவனாக்கிடக்கூடும். உடைக்கப்பட்ட என்னை உருவாக்கிடக்கூடும், தள்ளப்பட்ட என்னை தலைவனாக்கிடக்கூடும். தேவனால் கூடாததொன்றும் இல்லை, தேவனால் கூடாததொன்றும் இல்லை. சொல்லுங்க. தேவனால் தேவனால் கூடாததொன்றும் இல்லை. மறுபடியும். தேவனால் கூடாததொன்றும் இல்லை, என் தேவனால் கூடாததொன்றும் இல்லை. உடைந்து போன என்னை உருவாக்கிடக்கூடும், தள்ளப்பட்ட என்னை தலைவனாக்கிடக்கூடும். உடைந்து போன என்னை உருவாக்கிடக்கூடும், தள்ளப்பட்ட என்னை தலைவனாக்கிடக்கூடும். தேவனால் கூடாததொன்றும் இல்லை, என் தேவனால் கூடாததொன்றும் இல்லை. தேவனால் கூடாததொன்றும் இல்லை, தேவனால் எளியவனை சேற்றிலிருந்து தூக்கிடக்கூடும், சிறியவனை ஆயிரமாய் மாற்றிடக்கூடும்.
தூக்கிடக்கூடும், சிறியவரை ஆயிரமாய் மாற்றிடக்கூடும். தேவனால் கூடாததொன்றுமில்லை, என் தேவனால் கூடாததொன்றுமில்லை, தேவனால் கூடாததொன்றுமில்லை, தேவனால் கூடாததொன்றுமில்லை. கண்கள் காண அற்புதங்கள் செய்திடக்கூடும், என் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றிடக்கூடும். கண்கள் காண அற்புதங்கள் செய்திடக்கூடும், என் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றிடக்கூடும். தேவனால் கூடாததொன்றுமில்லை, தேவனால் கூடாததொன்றுமில்லை, தேவனால் கூடாததொன்றுமில்லை, தேவனால் கூடாததொன்றுமில்லை, தேவனால் கூடாததொன்றுமில்லை. கரங்களை தட்டி இயேசப்பா, நான் அவசரப்பட மாட்டேன் ஆண்டவரே, காத்திருப்பேன். சரியான நேரத்துல சரியானதை நேர்த்தியானதை செய்து முடிக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். பட்ட அவமானங்கள், நிந்தனைகள், வேதனைகளுக்கு பலன் உண்டு. பலன் உண்டு, நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது, வீண் போகாது. நல்ல ஆண்டவரே, நன்மையா நல்ல வேலையில் கூட உடைந்து போய் வந்தாங்க ஆண்டவரே பிள்ளைங்க. அடுத்து என்ன செய்ய போற தெரியல ஆண்டவரே. எல்லா முயற்சியும் தோல்வியிலும் நிற்கிறது. இனி என்னிடத்திலே முயற்சி செய்வதற்கு கூட பலன் இல்லை. அப்படி எண்ணிதானே இங்கே வந்தீர்கள், அப்படி எண்ணிதானே என் தேவனை பார்க்க வந்தீர்கள். ஆண்டவர் சொல்றாரு, நிச்சயமாகவே உனக்கு முடிவு உண்டு. உன் நம்பிக்கை, உன் முயற்சி வீண் போகவே போகாது, வீண் போகவே போகாது. மகளே, மகளே, வீண் போகாது. நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க, ஒவ்வொருடைய முயற்சியும் வெற்றியாக்குங்க, ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுங்க. அந்தந்த காலங்களில் அதன் வெற்றியை அனுபவிக்க பிள்ளைகளுக்கு கிருபை கொடுங்க சுவாமி. எல்லா தடைகளும் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம். ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.